இப்போ இந்த நியூரான்ஸ் பிரெயினுக்குள்ள ஹார்ட்வேர் ஸ்ட்ரக்சரலாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒருவேளை ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் சிடி எடுத்தால் தெரிய போகுது, எம்ஆர்ஐ எடுத்தால் தெரிய போகுது, எதையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பிரெயின் அப்சல்யூட்லி நார்மல். என்ன இன்வெஸ்டிகேஷன் வேணாலும் பண்ணி பாருங்கள், உங்களோட குழந்தையோட பிரெயின் நார்மலாக இருக்கும். பிகாஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நார்மல். ஆனால் சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் ஆட்டிசம்னு சொல்கிறோம். 18 months வரைக்கும் ஒரு பேரண்ட் ஆஸ் அ ஃபாதர் அண்ட் மதராக நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க உங்கள் குழந்தை நார்மல்னு. ஆனால் 18 monthsக்கு அப்புறம் தான் சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசம் தெரிய வருது. ஸோ அந்த டைமில் ஒரு கோஇன்சிடெண்ட்டாக தலையில் அடிப்படலாம், ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஏற்படலாம், மேபி ஒரு வேக்சின் சில நேரங்களில் எடுத்துருந்துருக்கலாம். இதுக்கு சம்பந்தமே இருக்காது. தலையில் அடிபடுறதுனாலையோ மொபைல் பார்க்கறதுனாலையோ ஆட்டிசம் வரப்போகிறது கிடையாது. எம்எம்ஆர் வேக்சினில் ஒரு காலத்தில் 1980s மெர்குரியல் பாசிசங்கள் வந்திருந்தாங்க, அதுவும் இப்போ நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த எந்த காரணமோ ஆட்டிசம் ஏற்பட காரணம் இல்லை.